இங்க வாட்டர் எலமெண்ட்டும் ஃபயர் எலமெண்ட்டும் லவ் பண்றாங்க. இயற்கையாவே தண்ணியும் நீரும் சேர முடியாது. ஆனா இயற்கையே வியக்கும்படி இருக்கு இவங்களோட காதல். என்னதான் ரெண்டு பேத்துக்கு பிடிச்சிருந்தாலும் ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கும்ல. நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ இந்த உலகம் நம்மளை ஏத்துக்காது. அதுக்கு சாத்தியக்கூறு ரொம்ப கம்மின்னு உண்மையை உடச்சு பேசிட்டு போறா எம்பர். வேட் லவ்வுக்காக எதையும் செய்ய தயாரா இருந்தான். அடுத்த நாள் அவங்க ஊர் மக்கள் எல்லாரும் இருக்கப்பயே இவங்க காதல ஊர் மத்தியில போட்டு உடைக்கிறான். ஆனா எம்பரும் அவளோட அப்பா என்ன நினைப்பாருன்னு யோசிச்சு உன்னைய காதலிக்கலன்னு பொய்ய சொல்லி அங்கிருந்து அனுப்பிடுறா. காதல் தோல்வியான வேட் அதை மறந்து தன்னை நார்மலாக்கிக்க வெளியூர் போக ஏர்போர்ட் போறான். அங்க போய் எம்பரோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு உணர்ந்த வேட் எல்லாத்தையும் விட்டுட்டு எம்பரை தேடி போறான். எம்பரோட ஊரே தண்ணியில மிதந்து இருக்கப்ப எம்பர் மட்டும் தனியா வீட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கா. தண்ணியோட தண்ணியா போன வேட் அவளோட வீட்டுக்குள்ள தண்ணி வராம இருக்க அவனால முடிஞ்ச உதவியை செய்யறான். அப்படி இருந்து தண்ணி வீட்டை உடைச்சிட்டு உள்ள வர இவங்க ரெண்டு பேர் மட்டும் சிம்னில மாட்டிக்கிறாங்க. அங்கிருந்து சந்து வழியா தப்பிச்சு போலான்னு போக இவங்க நேரம் பக்கத்துல இருந்த பில்டிங் இடிஞ்சு அதோட பார்ட்ஸ் அந்த சந்தை மூடுது. இவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியா இருக்க அந்த இடமே சூடா இருக்கு. வேடோட உடம்பு ஆவியாக ஆரம்பிக்குது. உனக்காக என்னோட உயிரையும் தருவேன்னு சொல்லி வேடு அந்த இடத்துலயே ஆவியாகிடுறான். தண்ணி வெளியே போன பின்ன எம்பரோட பேரண்ட்ஸ் அவளை காப்பாத்துறாங்க. எம்பரால வேடு போனதை தாங்கிக்க முடியல. அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனை நான் காதலிச்சேன், ஆனா இந்த உலகத்தை விட்டு போயிட்டானு மனசு விட்டு அழுகிறா. அவளோட பேரண்ட்ஸும் தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைச்சு வருந்துறாங்க. இவங்க இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஆவியான தண்ணி உருகி ஒரு பாத்திரத்துல ஊத்துது. அந்த தண்ணியில இருந்து வேடு உயிரோட வரான். அவங்களோட உண்மையான காதல் ஒண்ணு சேருது.